2006ஆம் ஆண்டு வரதான் போகுது. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. ஐயோ சரி சரி. மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு இருக்குது. ஐயோ தனித்து போட்டிதான் வெற்றி பெறுவாங்க. அப்படியா? அப்படியா? அவர் யாருங்க? அவரை தனியாக எங்கதான் நந்து போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரியும் பாருங்க. என்ன பிடிச்ச அவ்வளோ கோடி பேர் காட்ட வெளியில. இப்போ கரண்ட் டாரிஃபே ஏத்தல, எப்படி பில் இன்க்ரீஸ் ஆகும்? டாரிஃப் ஏத்தல மேடம். இந்த 200 ரூபா ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா, அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பண்றாங்க. எப்படி தெரியல. அது என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. மம்தா வந்து காங்கிரஸோட இல்ல, மற்ற கட்சிகள் யாரும் சிபிஎம் வந்து காங்கிரஸோட இல்ல. சோ Stalin will head the third front and he will become the prime ministerial candidate in the next election. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு மாரத்தானை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஓடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு இந்த ஓட்டத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இந்த மகத்தான ஓட்டத்தில் தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் உறுதியுடன் நம்மிடையே எழுச்சியோடு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழிக்கான கையெழுத்திட்டு சிறப்பித்திருக்கிறார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி இவன் பொறுப்பானவன் இல்லம்மா, நம்பர் 1 பொறுக்கி பையன். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதலமைச்சர் வந்தார், இப்படி ஓடினார், ஆறா பயங்கரமாக ஃபார்ம் ஆனிச்சு, வேற லெவல் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. அந்த பல விஷயங்களில் முதல் விஷயம், இது பெரிய வார்னிங் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஒரு முதலமைச்சர் வருவார், மாரத்தான் ரேஸை வந்து போதைக்கு எதிராக வந்து அப்படி கொடி அசைச்சு திறந்து வைப்பார். சில நேரங்களில் முதலமைச்சரே செய்ய மாட்டாங்க, வேறு சில பேர் செய்வாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அந்த மாரத்தானை தொடங்கி வச்சு போதைக்கு எதிராக 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கார். அப்போது இது பெரிய வார்னிங் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற அத்தனை பேருக்கும். இல்ல திருந்தி டீ கடையோ பொட்டி கடையோ வச்சு பொழைச்சிக்க, இல்ல தூக்க மாத்திரை முழுங்கிய தூக்கல தொங்கிய செத்து தொலைஞ்சிரு, உன் சாவு என் கையில. இந்த அரசாங்கம் இதை ஒழிக்கிறதுல எவ்வளவு பெரிய வார்னிங்களை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறதா நான் முதல்ல ஷேர் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி இவ்வளவு கடுமையான நடவடிக்கை, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் தமிழ்நாட்டில், வேற ஊரை விட்டுருங்க, நம்ம ஊரை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் இதை செஞ்சுருக்காங்களா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யார் யார் சிக்கினா, எங்கேருந்து சிக்கினாங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நல்லா தெரியும். உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. ஆனால் இந்த அரசாங்கம் முதலமைச்சர் ரோட்ல இறங்கி போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாரத்தான்ல கலந்துக்கிட்டு ஓடுறார் அப்படிங்கிறப்போ இது டைரக்ட் வார்னிங் தான். இதை நான் முதல்ல ஷேர் பண்ணிடுறேன். ரெண்டாவது, இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க. 53 வயசு அந்த மனுஷனுக்கு என்னமா ஒரு ஃபிட்னஸ், 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. சார் சொல்றேன், அவருக்கு வயசெல்லாம் ஆகல சார். 18 வயசு எனக்கு, இவ்வளவு மூச்சு வாங்குது. 52 வயசு சார், ஜெயிச்சுட்டு போறாரு சார். கபடி 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 கபடி.
இதில் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த ஃபிட்னஸோடு நான் இருக்கேன், இந்த மாதிரி என்னால் பண்ண முடியுதுன்னா நான் போதைக்கு எதிராக இருக்கிறதுனால தான் என்னால் பண்ண முடியுதுன்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு யுக்தியாக கூட இதை பண்ணலாம். கண்ணுங்களா, உடம்பு இந்த உடல்ல நாம தண்டிக்கலைன்னா உடல் நம்மளே தண்டிச்சிடும். இந்த மாரத்தானில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு ஓடினது பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. வார்னிங்காக இருக்கலாம், ஒரு டிமாண்டை குறைக்கிறதா இருக்கலாம், இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய முயற்சியாக இருக்கலாம். எந்த ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த விஷயத்தில் இவ்வளவு இன்வால்மெண்ட் நான் காமிச்சு நான் பார்த்த கிடையாது. என்னோட அண்ணன் இதை செய்யும் போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வர முதல் பாயிண்ட். ரொம்ப நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, நல்ல விஷயம் தான். பட் நல்லா போச்சு, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து வாட்டர் பாட்டில்ஸும் கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த குளுக்கோஸ் மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, நல்ல ஒரு ஸ்டார்ட். வாட் இஸ் இன்சைட்? ஒரு ஃப்ரீ ரன், அதுவும் கவர்மெண்ட் ரன்னுக்கு பண்ணு புரோட்டீன் பார். லுக் அட் ஹியர், குளுக்கோ, பனானா அண்ட் வாட்டர். ஒரு ஃப்ரீ ரன்னுக்கு கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை கைஸ். ஸோ இப்போ எந்த ஒரு ரோடு போட்டாலும் பாலம் கட்டினாலும் எது செஞ்சாலும் 20% முதல்ல ஒதுக்கிட்டு அப்புறம் மிச்ச காசுல தான் அவங்க கட்டணும். மிச்ச காசுல தான் கட்டணும். விச் மீன்ஸ் நீங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு ஒப்பந்தமும் 20% பூஸ்டட் எஸ்டிமேட்டாக இருக்கும். எஸ்டிமேட் வந்து 20% பூஸ்ட் செய்யப்பட்டு இருக்கும். இப்போ ஒரு பாலத்துக்கு 100 கோடி தான் ஆகும்னா டெண்டர் வேல்யூ 120 கோடி ரூபாய்னு ஃபிக்ஸ் செய்யப்படும். 100 கோடி கட்டிக்க 20 கோடி இந்த பக்கம். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. இந்த பார்ட்டி ஃபண்ட் இப்போ டெண்டர் எடுக்கிற கான்ட்ராக்டருக்கு எந்த லாஸும் இல்ல. கான்ட்ராக்டருக்கு எந்த லாஸும் இல்ல. அரசு கிட்ட இருந்து வாங்க போறாரு. இட் இஸ் குட். அண்ட் இன்ஃபேக்ட் கான்ட்ராக்டருக்கு வந்து அக்கவுண்டபிலிட்டி இன்னும் கம்மி. ஏன்னா நான் இவ்வளவு பைசா பணம் கொடுத்திருக்கிறேன், அதனால என்ன யாரும் நாளைக்கு குவாலிட்டில கேள்வி கேட்காது. நாங்கெல்லாம் மத்த கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சிமெண்ட வாரி வாரி இறக்க மாட்டோம். சிமெண்ட கொஞ்சமா போட்டு மண்ணை நிறைய போட்டு விட்டுருவோம். அப்ப இந்த பில்டிங் என்ன ஆகுது? அத இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். இப்போ நமக்கு தண்டராம்பட்டுல ஒரு புது பிரிட்ஜ் கட்டுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெங்கல் புயல் போது 3 மாசத்துல ஒரு புது பிரிட்ஜ் இடிஞ்சு விழுது. இன்னி வரைக்கும் அக்கவுண்டபிலிட்டி இல்ல, ஒரு எஃப்ஐஆர் இல்ல. ரைட். அப்போ பிகாஸ் ஆஃப் திஸ், ஆமா, பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி ப்ராசஸ். பாலம் திறக்கப்பட்டு 3 மாதங்களே ஆன நிலையில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. பாலத்தின் தரத்தில் குறை சொல்லும் அப்பகுதி மக்கள் அதற்கு காரணமானவர்களிடமிருந்து அந்த பணத்தை வசூலிக்க வேண்டும் என்கிறார்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி ஆலியாட்டு பிரிட்ஜு கட்டி 50 வருஷத்துக்கு ஆகுது. அதுக்கு பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி போச்சு, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் 5 மாதத்துக்கு முன்னாடி கட்டின பிரிட்ஜு கேவலமாக இடிஞ்சு இருக்குது. இது அரசாங்கத்தினுடைய கேவலத்தனத்தை காமிக்கிறது, அரசாங்கத்தினுடைய மெத்தனத்தனத்தையும் காமிக்கிறது. மக்களை முட்டாளா நினைக்கிற எவனுமே ஜெயிக்க முடியாது. இவனுங்களுக்கு என்ன, இவனுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க. இவனுக்கு கிளைமேக்ஸில் 5000 ரூபா கொடுத்தா மறந்துட்டு போயிடுவானுங்க இல்லைங்களா? அந்த ஏகத்தாளம் தானே. நீ மற்றவனை முட்டாளா நினைக்கும் போது நீ தான் முட்டாளாக. இப்போ கண்ணாடியில் போய் பாரு, யாரு தற்குறி யாரு கோமாளின்னு தெரியும். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க இல்லையா? மக்களா தற்குறி, மக்களா முட்டாளு. நீ யாரெல்லாம் முட்டாளுன்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் முட்டாளுன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அவன் தான்டா ராஜா. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி, படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.